டெக்ஸ்டோல் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OPPO Reno 7 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை தான் நம்ம இனி சேனலில் பார்க்க போகிறோம். இது உங்கள் கார்த்திக். ஸோ வீக்கெண்ட் ஆச்சுன்னா டெக்னாலஜி மற்றும் ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ அனைத்துமே அப்லோட் செய்வேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் வாங்க. பேக் சைடு உங்களுக்கு மேட் இன் இந்தியா. அதேமாதிரி உங்களுக்கு இது 5G மொபைல், 8GB 256GB மாடல். செக்யூரிட்டி சீல் ஃபார் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு. ஸோ 2 சைடு செக்யூரிட்டி சீல் போட்டிருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு OPPO Reno 7 5G கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்டார் ட்ரைல்ஸ் ப்ளூ. அதுக்கப்புறம் ரியர் கேமரா வந்து 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் 3. அப்புறம் ஃப்ரண்ட் வந்து 32 மெகா பிக்சல். ப்ரைஸ் வந்து 37,990. பட் நான் வந்து கம்மியாக தான் வாங்கினேன், அரௌண்ட் 30 தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 2 கலர் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். திருப்பியும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன், அதுக்கப்புறமா பேக்கில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ OPPO Reno 7 Proவில் தான் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் இருக்கும் பேக் சைடில். டேஷ் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டேஷ் சார்ஜர் வந்து 65 வாட்டு. ஸோ நான் இதை வந்து 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது உள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு நார்மல் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. யூசர் மேனுவல் இருக்குது, சிம் எஜெக்டர் இருக்குது. யூசர் மேனுவலில் உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ எப்படி வந்து எந்தெந்த இடத்துல எதை அந்த ப்ளக்இன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஸோ என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஷீட்டு. ஸோ 2 இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர். ஸோ உங்களுக்கு கேஸ் வந்து நார்மல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் ப்ரொடெக்ஷன் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. சரி, நீங்கள் வந்து ரஜிடு கேஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா லைஃப் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரைட் சைடு உங்களுக்கு பவர் பட்டனு. பேக் சைடு 3 கேமரா கொடுக்குறாங்க. 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், ஒரு ஃப்ளாஷு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க செல்ஃபி. ஸோ இந்த செல்ஃபி வந்து ஷார்ட் பயங்கரமாக வரும். சென்டரில் கொடுக்குறதோட லெஃப்ட்டில் கொடுக்குறது செம்ம அட்வான்டேஜ். பவர் ஆன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 6.4 இன்ச் சூப்பர் AMOLED HD ஸ்க்ரீனு வித் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். MediaTek Dimensity 900 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்டோகோர் ப்ராசஸரு கம்பேர்ட் டு Snapdragon 700 சீரீஸு. ஸோ அதை விட இது பெட்டராக இருக்கும். பிளாஸ்டிக் பாடி, ஸோ கேஸ் மஸ்ட்டு. டாப்பில் வந்து ஆண்டனா. ரைட் சைடு வந்து பவர் பட்டனு. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வால்யூம் அப் டவுன், அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர். பாட்டமில் வந்து உங்களுக்கு 3.5 ஜாக் கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய செல்ஃபோனில் இப்போ வர அட்வான்ஸ் செல்ஃபோனில் கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு Type-C USB போட்டு ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. $4,500 பேட்டரி கொடுத்தாலும் 65 வாட் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ட்ரெயின் ஆகாது. பட் ட்ரெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் சார்ஜ் பண்ணிக்கலாம். 6.5 ஆம்ஸ் சார்ஜர் கெப்பாசிட்டி. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கேமரா வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டியூவல்
ஃப்ரண்ட் வீடியோ பேக் வீடியோ. ஸோ 2 கேமராவும் ஆன் பண்ணி டியூவல் செட்டப்பும் இருக்குது. இதில் என்ன நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4K வீடியோ நீங்கள் எடுக்கும்போது 60 FPS கொடுக்கல. பட் அப்போ ரிலீஸ் ஆன 2018 ரிலீஸ் ஆன OnePlusலேயே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மொபைலில் கொடுக்கல. ஸோ உங்களால் வந்து 60 FPSல வந்து 4K ஷாட்டே எடுக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு இதுவாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து பதியாது. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஃபிங்கர் பிரிண்ட் பதியாத மாதிரி கொடுக்குறாங்க. கேமரா வேறு லெவல். ஃப்ரண்ட்டு 32 மெகா பிக்சல் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எடுத்து பார்த்தேன், எல்லா ஷாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் கேமரா 64 மெகா பிக்சல். ஸோ இது போதும். பட் மற்ற ரெண்டுமே ஆஸ் யூஷுவல் எல்லா செல்ஃபோன்லேயும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி இருக்குது. ஃப்ளாஷோட கெப்பாசிட்டியும் பரவாயில்ல. அதேமாதிரி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த ரெசல்யூஷன் 4K மோடில் பாருங்கள். ஸோ 1080 பெஸ்ட்டு ஷாட் எதில் எடுக்கலாம் வீடியோ அப்படின்னா, நீங்கள் வந்து 1080 பிக்சல் 60 FPSல வச்சு எடுத்திங்கன்னா வீடியோ கிளாரிட்டி நல்லா வரும். நீங்கள் இப்போ பார்க்குற ஆப்புமே எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத நிறைய ஆப்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ் நீங்கள் செல்ஃபோன் வாங்கின உடனே பண்ண வேண்டியது. தேவையில்லாத ஆப் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ColorOS 12, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு 11 அப்டேட்டு. ஸோ இதில் இன்னொரு விஷயம், ரேம் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்டபிள். ஸோ 5 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ், ஸோ 256 GBன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 5 GB எடுத்து உங்களோட ரேமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 GB நீங்கள் இல்லை 3 GB இல்லை 5 GB நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரேஜை வந்து ரேமை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து 8 GB ரேமு. ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 13 GB ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட்டின் ஜிபி ரேம்ன்றதுனால செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மல்டிபிள் அப்ளிகேஷன் நான் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ இன்னும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கேமரா பிக்சர்ஸ் ஆகட்டும், ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. பேசிக் ரிவ்யூ ஓவர். பட் ஸ்டில் உங்களுக்கு ப்ரோ இதை பற்றி நிறைய தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம். OPPO Reno 7க்கும் OPPO Reno 7 Proக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து 64 மெகா பிக்சல் இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஆம்னிவிஷனோடது. அதில் வந்து 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் சோனியோடது. ஸோ ரெண்டுத்தோட கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் ரெண்டுத்துலையுமே கொடுத்தாலும் சோனியில் 600 சீரிஸ் கேமரா இதில் இருக்குது. அதில் வந்து 700 சீரிஸ் ஃபர்ஸ்ட் கேமரா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேமரா வந்து 7 Proவில் இருக்குது. அதை இல்லாமல் உங்களுக்கு ப்ராசஸர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1200 மேக்ஸ் அதில் இருக்குது 7 Proவில். இதில் வந்து 900 இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஜிபியுமே கொஞ்சம் வந்து இதில் கம்மி. ஸோ இவ்வளோ தான் மேஜராக டிஃப்ரென்ஸ். பட் மற்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து சேம் தான். டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு 2 OPPO 7 Proவாக இருக்கட்டும் இல்லை 7ஆக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமே சேம். இந்த ஃபோனோட வெயிட் வந்து 173 கிராம். அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். பாய் கைஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம்.